Dear children, welcome to Need of the Hour. In our last video, we saw book back 2 marks questions. In our present video, we are going to see book back paragraph questions which carries 5 marks. Okay, let's get started. Unit 1, Prose. First flight. Today we are going to deal with paragraph questions. This is how the heading will be given in the question paper. Answer the following question in a paragraph of about 100 or 150 words. The first question is, describe the struggles underwent by young seagull to overcome its fear of flying. It means what are the difficulties it underwent to overcome the fear of flying, because he was not able to fly because of the fear. And seagullக்கு எப்படி அந்த பயத்தை அது தைரியத்தை வர வச்சுச்சுன்றதுதான் இந்த கொஸ்டின். ஓகே, இங்கே இந்த பேராகிராஃப் கொஸ்டினை நான் இங்கே வந்து பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரோடக்ஷன், then next one is theme. In the theme, what is the theme of the story? Parenting care. Next one is characters. Who are the characters? The young seagull and its family. Then the next division is content. Then the last one is conclusion. Now let's move on to introduction part. Lyme O'Flaherty was a famous Irish novelist and short story writer. One of his great work is his First Flight, a story that proves the saying, to master any art, one should overcome fear. Children, in the introduction partல author பத்தி கொடுத்திருக்காங்க. author Lyme O'Flaherty, அவர் வந்து ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட் as well as a short story writer. அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒர்க் தான் his first flight. In the story, it proves the saying, நம்ம எந்த ஒரு ஆர்ட்டையும் மாஸ்டர் பண்ணணும்னா அதுக்கு நம்ம பயத்தை போக்கணும். அதுதான் மெயின் இந்த ஸ்டோரியோட கருத்து. டு மாஸ்டர் எனி ஆர்ட், ஒன் ஷுட் ஓவர்கம் ஃபியர். ஓவர்கம்னா பயத்தை வெல்லணும், அதுதான் ஓவர்கம். Now let's move to the theme. The young seagull was alone on the ledge. Unlike his siblings, he was afraid to fly. His parents had come around calling to him shrilly, scolding him
threatening to let him starve on the ledge. He had no food left except dried pieces of eggshells to eat. He even gnawed at the dried pieces of eggshells. I'll explain this in Tamil. The young seagull was alone on the ledge. யங் சீகல் வந்து அங்கே தனியாக இருந்தது. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் அதோடைய சிப்ளிங்ஸ் எல்லாம் அவங்க சீல போயிட்டாங்க விளையாடுறதுக்கு இல்லையா. ஐ மீன் டு கேட்ச் ஃபிஷ். ஓகே, திஸ் யங் சீகல் அலோன் வாஸ் ஆன் த லெட்ஜ். இது மட்டும் தனியாக இருந்துச்சு. லெட்ஜ்னா என்னது? a narrow flat surface that projects from a wall or rock. லெட்ஜ்னா நேரோ ஃப்ளாட் சர்ஃபேஸ். அது வந்து ஒரு ராக்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது, நீண்டு நிற்கிறது. ஓகே, அன்லைக் ஹிஸ் சிப்ளிங்ஸ். சிப்ளிங்ஸ்னால் இங்கே என்ன? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். உங்க கூட யாராவது பிறந்திருந்தாங்க அவங்கள என்ன சொல்லணும்? சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லணும். ஓகே, ஹீ வாஸ் அஃப்ரேட் டு ஃப்ளை. அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்லாம் என்னது? அவங்கெல்லாம் தைரியமாக அவங்க பறக்குனாங்க. ஆனால் சீகல் மட்டும் அவன் தைரியம் இல்லை பறக்கிறதுக்கு. ஹிஸ் பேரண்ட்ஸ் ஹேட் கம் அரவுண்ட் காலிங் டு ஹிம் ஷ்ரிலி. ஷ்ரிலினா இங்கே ஸ்க்ரீம், சத்தம் போடுறாங்க, சத்தம் போட்டாங்க. ஸ்கோல்டிங் ஹிம். ஸ்கோல்டிங்னா என்னது? திட்டுறது. த்ரெட்டனிங். த்ரெட்டனிங்னா என்னது? பயமுறுத்துறது. டு லெட் ஹிம் ஸ்டார்வ். ஸ்டார்வ்னா என்னது? பட்னி போடுறது. ஆன் த லெட்ஜ், இந்த நேரோ சர்ஃபேஸ்லேயே உன்னை பட்னி போட்டுருவோனும் மிரட்டி பார்த்தாங்க. ஹீ ஹேட் நோ ஃபுட் லெஃப்ட் எக்ஸப்ட் ட்ரைட் பீசஸ் ஆஃப் எக்ஷெல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஒரு ஃபுட்டுமே இல்லை, ஆனால் வெறும் காஞ்ச முட்டை ஓடு தான் இருந்துச்சு. ட்ரைட்னா என்னது? காஞ்சு போன. பீசஸ்னா என்னது? துண்டு. எக்ஷெல்னா முட்டை ஓடு. அது மட்டும்தான் இருந்தது அவனுக்கு சாப்பிட்றதுக்கு. ஹீ ஈவன் gnawed. gnawedனா பைட், டு பைட், கடிச்சு பார்த்துச்சு அந்த ட்ரைடு பீசஸ். ஹீ ஈவன் gnawed at the dried pieces of eggshell. அதை கூட அது கடிச்சு பார்த்துச்சு. His parents wanted to teach him to fly. So the mother seagull showed a piece of fish to the hungry young seagull, which he couldn't reach. பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? அவங்க எப்படியாவது இவனை பறக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அதனால என்ன பண்ணாங்க? அவங்க மதர் வந்து சீகலுக்கு ஒரு மீனுடைய துண்டை காமிச்சாங்க. ஏன்னா அந்த சீகல் ரொம்ப பசியில் இருக்கான், அதனால காமிச்சாங்க. ஆனால் விச் ஹி குடன்ட் ரீச் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அந்த மீன் துண்டை அவனால் ரீச் பண்ண முடியல சீகலுக்கு. ஏன்னா அவன் பறக்கலை இல்லையா, அங்கே லெட்ஜ்லேயே உட்காந்துட்டு அவன் எட்டி எட்டி அதை பிடிக்க பார்க்குறான். திஸ் maddened his hunger. எது அவன் பசியை எது அதிகரிச்சிச்சு? அந்த மீன் துண்டு. அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது, எட்டி எட்டி பார்க்குறான் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து அந்த பசி ரொம்ப அதிகம். திஸ் maddened, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. and he dived at the fish. அவனை அறியாமே அவன் என்ன பண்ணுறான்? தாவி அந்த ஃபிஷ்ஷை பிடிக்க பார்க்குறான். அப்போது அவனை அறியாமல் by flapping his wings என்ன பண்ணா? flapping, அந்த இறக்கையை வந்து படப்படன்னு
அடிச்சு அதை தாவி பிடிக்கிறான். அவனை அறியாமே he started flying towards his meal. Next, he landed on the green sea and amazed to see himself floating on the water. அப்ப அந்த மீனை தாவி பிடிக்க போனவன் என்ன, அவன் அந்த கிரீன் சீல போயிட்டு லேண்ட் ஆயிட்டான், அங்க போய் உட்காந்துட்டான். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அமேஸ்ட், ஆச்சரியம். ஏன் அவன் தண்ணிக்குள்ள போல, அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான், தண்ணிக்குள்ள போயிடுவோம் முழுகிடுவோம் தான் பயந்துகிட்டு இருந்தான். ஆனா அவன் டு see himself floating, ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அவன் ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கிறத அவன் பார்க்கும்போது. floating on the water. The young bird's family was very happy and they flew around him out of joy. இதை பார்த்தப்ப என்னாச்சு, அந்த யங் பேர்டோடைய சீகலோடைய ஹோல் ஃபேமிலிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வெரி ஹாப்பி. and they flew என்னாச்சு, fly வந்து verb present tense இல்லையா, இது flew past tense. அப்புறம் அவங்க எல்லாருமே அவனை சுத்தி அரவுண்ட்னா என்னது, சுத்தி பறந்தாங்க. அவுட் ஆஃப் ஜாய்னா என்னது, சந்தோஷம், சந்தோஷத்துல அவனை சுத்தி பறந்தாங்க. ஓகே, now we have come to the conclusion part. These are the struggles underwent by the young seagull to overcome its fear of flying. Conclusionல என்ன பார்த்தோம், இதுதான் அதோடைய ஸ்ட்ரகிள், அதோடைய கஷ்டப்பட்டது, பறக்கிறதுக்கான முயற்சி எடுக்கும்போது இதெல்லாம் தான் அது சந்திச்ச கஷ்டங்கள். அதுதான் இந்த கன்க்ளூஷன். ஓகே, I hope you understood this paragraph. If you write in this way, you will get 5 full marks. The same paragraph I have written in a different way for late bloomers. கொஞ்சம் சிம்பிளிஃபைடா இதை எழுதியிருக்கேன். சேம் கொஸ்டின், இப்போ நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, அந்த கொஸ்டின் தான் இது வந்து கொஞ்சம் இங்கே சுருக்கி எழுதியிருக்கேன். இப்போ நீ உனக்கு எது எளிமையாக இருக்கோ அதை நீ படிச்சுக்கலாம். Describe the struggles underwent by the young seagull to overcome its fear of flying. Here also same way, இங்கே introduction, content, conclusion. Introduction பார்க்கலாம். The lesson, his first flight, was written by Liam O'Flaherty. Introductionல எப்பயுமே நீ லெசனோட பேர் எழுதணும், அப்புறம் ஆத்தரோட பேர் எழுதணும், அது ரொம்ப முக்கியம் இன்ட்ரோடக்ஷன்ல. Now let's move on to content. The young seagull's first attempt, இங்க PT இங்க உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், ATTEMPT, attempt to fly was a failure. என்னது, முதல்ல அட்டெம்ப்ட்னா என்னது, முதலாவது ட்ரை பண்ணது அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியர். ஓகே, இது நோட் டவுன் பண்ணிக்கோங்க சில்ட்ரன். திஸ் இஸ் அட்டெம்ப்ட், ATTEMPT. So he stayed in the nest starving. என்னாச்சு, முதல் ஸ்டெப்பே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர்னா என்னது, தோல்வின்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதனால அவன் நெஸ்ட்லேயே உட்கார்ந்துருந்தான். ஆனால் அதனால என்னாச்சு, அவனுக்கு ரொம்ப பசி, ஸ்டார்விங், யூ ஸ்டார்விங். while his siblings tried to catch fish. siblings என்ன சொன்ன, அது கூட பிறந்தது, நம்ம கூட பிறந்தவங்களை நம்ம என்ன சொல்லணும், siblings. உன்னுடைய அண்ணன் தங்கச்சி எல்லாம் என்ன சொல்லணும், நீ siblingsனு சொல்லணும். ஓகே, அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இங்கே லெட்ஜிலே உட்காந்து அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ்லேயே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்,
பசி. His parents tried their best to make him fly, but it was in vain. அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அவனை முயற்சி பண்ணாங்க, எப்படியாவது அவனை ஃப்ளை பண்ண வைக்கணும்னு, பறக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது என்னாச்சு, அது பாழா போச்சு. வெயின்னா பாழா போச்சு. At last his mother showed a piece of fish to the hungry seagull. This maddened his hunger and dived at the fish. அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அடுத்த முயற்சி என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா ஒரு மீன் துண்டு, பீஸ் ஆஃப் ஃபிஷ், மீன் துண்டை அந்த ஹங்க்ரி சீகல், ஹங்க்ரின்னா என்னது, பசியால் துடிச்சிட்டு இருக்க அந்த சீகல்கிட்ட காமிச்சாங்க. இது அந்த சீகல் பார்த்த உடனே என்ன ஆச்சு, அவனுக்கு இன்னும் பசி அதிகமாயிடுச்சு. மேடன்ட் இஸ் ஹங்கர், பசியை ஜாஸ்தி படுத்திடுச்சு. அதனால என்ன பண்ணா, வேகமா அந்த மீனை பார்த்து வேகமா அதை பிடிக்கிறதுக்காக தாவினான். அப்ப என்னாச்சு, அவனை அறியாமையே and flapped his wings and flew towards his meal. அவனை அறியாமையே அவன் அவன் ரெக்கையை நல்லா பறக்க ஆரம்பிச்சான், நல்லா விரிச்சான். விரிச்சு பறந்த உடனே வேகமா அவன் அவனுடைய உணவை நோக்கி நகர்க்க ஆரம்பிச்சான். Finally he landed on the green sea and surprised to see himself floating on the water. This made him and his family happy. என்னாச்சு, அந்த மீல் நோக்கி போனான். மீல்னா என்னது, உணவு. மீல்னா என்னது, உணவு. அவன் உணவு நோக்கி போகும்போது அவன் அறியாமையே இறக்கையை விரிச்சு பறக்க ஆரம்பிச்ச உடனே அவன் நேரா எங்க போய் உட்கார்ந்தான், where he landed, green sea. அவங்க சிப்ளிங்ஸ், அவங்க ஃபேமிலி இருக்கிற இடத்துல போயிட்டு அவனும் உட்காந்துட்டான். அந்த சீல போயிட்டு பச்சை நிறமா இருக்கு, அதனால கிரீன் சீ. and he was surprised. surprisedனா என்னது, ஆச்சரியப்பட்டான். to see himself, அவனுக்கே அவனை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சான். ஏன்னா அவன் எல்லாரையும் மாதிரியும் அவனும் தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சான். அவன் தண்ணிக்குள்ள மூழ்கல, மிதக்க ஆரம்பிச்சான். இதை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, this made him and his family happy. இது பார்த்த உடனே அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஹாப்பினா சந்தோஷம். கன்க்ளூஷன், முடிவுரை. the young seagull gave up fear and learned to fly. அந்த யங் சீகல் பயத்தை விட்டுட்டு பறக்க கத்துக்குச்சு. இதுதான் இதோட முடிவுரை. ஓகே, நம்ம எப்பயுமே நமக்கு பயம் இருந்தால் நம்ம எதுலேயுமே வெற்றி பெற முடியாது. அதுதான் இதில் ஒரு கன்க்ளூஷன். நம்ம எப்பயுமே நம்ம ஏதாவது நம்ம கற்றுக்கணும், நல்லா வரணும்னா முயற்சி எடுத்து நம்ம அந்த பயத்தை போக்கி வந்தால் தான் நம்ம அதில் வெற்றி பெற முடியும். ஓகே, எஸ், லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்கள் பேராகிராஃப்ல இது செகண்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. Let's see this. Your parents sometimes behave like the young bird's parents. They may seem cruel and unrelenting. Does it mean that they do not care for you? Explain your views about it with reference from the story. கேள்வியோட மீனிங்கை பார்க்கலாம். உன்னுடைய பேரண்ட்ஸும் சம்டைம்ஸ் இந்த பேர்டோட மதர் மாதிரி அன்ரிலண்டிங் அப்படின்னா ஹார்டாக இருப்பாங்க, ரொம்ப. சம்டைம்ஸ் தே ஆல்சோ வில் பி வெரி ஹார்ஷ், இல்லை ஸ்டர்னாக இருப்பாங்க, அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீ இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அன்ரிலண்டிங். ஓகே, அன்ரிலண்டிங். அப்படி உங்கள் பேரண்ட்ஸும் இருப்பாங்களா? டஸ் இட் மீன் தட் தே டு நாட் கேர் ஃபார் யூ அப்படின்னா அவங்களுக்கு உன் மேலே அக்கறை இல்லையா அப்படின்றதான் கேள்வி. உன்னுடைய வியூஸை நீ எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு கேட்டிருக்காங்க.
புரிஞ்சுதா கேள்வி? Let's go to the answer. Parents are our first teachers. It's their foremost duty to guide their children at every stage. Is their primary responsibility. என்ன சொல்றாங்க? பேரண்ட்ஸ் தான் நம்மளுடைய முதல் ஆசிரியர். ஆமா இல்லையா? நம்ம குழந்தை பிறந்ததுலேருந்து சின்ன சின்ன விஷயம் சொல்லி கொடுக்கறது யாரு? நம்ம பெற்றோர்கள் தான் இல்லையா? அப்போ அவங்க தான் நம்மளுடைய முதல் ஆசிரியர். எல்லாத்துலேயும் நம்மளை கைட் பண்ணுறவங்க அவங்க தான் இல்லையா? பள்ளிக்கு போகிற முன்ன வரைக்கும் அவங்க தான் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. உன்னுடைய சின்ன சின்ன விஷயம் சொல்லி கொடுக்கறது யாரு? உன்னுடைய பெற்றோர்கள். If they fail to do this, the children cannot attain perfection. அப்படின்னா என்ன அர்த்தம்? If they don't do it, the children will not become successful, will not become perfect. They won't learn anything. அப்படின்னா அவங்க எதுலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது, எதையுமே அவங்க பர்ஃபெக்டாக கற்றுக்க முடியாது. ஒரு பல்லு விளக்குலேருந்து உன்னை குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே உங்கள் அம்மா உணவு ஊட்டுறதுலேருந்து உணவு சாப்பிட கற்றுக் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே அம்மா தான், பேரண்ட்ஸ் தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ எதுவுமே நம்ம ஒழுங்காக கற்றுக்க மாட்டோம் அவங்க சொல்லி கொடுக்கலனா. A child which grows without the guidance of the parents lack in the art of speech. ஏதாவது ஒரு குழந்தைக்கு பேரண்ட்ஸ் ஒழுங்கா கற்றுக் கொடுக்கலனா அந்த குழந்தைங்களால சரியா பேசக்கூட முடியாது. Walking, holding things, eating and even doing their day-to-day basic activities. என்னன்னா சொல்றாங்க? A child which grows without the guidance. கைடன்ஸ்னா பெற்றோருடைய கவனிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா அந்த குழந்தையால பேசக்கூட ஒழுங்காக முடியாது, வாக்கிங் நடக்க முடியாது, ஹோல்டிங் திங்ஸ் எல்லாம் எதையுமே பிடிக்க முடியாது, ஈட்டிங் சாப்பிட முடியாது, அண்ட் ஈவன் டூயிங் தேர் டே டு டே பேசிக் ஆக்டிவிட்டீஸ் சாதாரண அவங்களுடைய டெய்லி செய்கிற அந்த சின்ன சின்ன வேலையை கூட அவங்க செய்ய முடியாது. குளிக்கிறது இல்லையா, ட்ரெஸ் போட்டுக்கிறது எதுவுமே அவங்க ஒழுங்காக கற்றுருக்க மாட்டாங்க. தே ஈவன் நீட் டாய்லெட் ட்ரைனிங். சின்ன குழந்தைக்கு டாய்லெட்டில் போகிறது கூட கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? சம் சில்ட்ரன் கேன் லேர்ன் ஈஸிலி அஸ் த யங் சீகல்ஸ் சிப்ளிங்ஸ். சில குழந்தைகள் சீகளோடைய சிப்ளிங்ஸ் எப்படி இருந்தாங்க, அதோடைய அண்ணன் தங்கச்சி எல்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்கெல்லாம் வேகமாக கற்றுக்கிட்டாங்க. ஆனால் சீகல் பாரு, அவங்க அம்மா கூட்டிகிட்டு பிடிவாதமாக பின்னாடியே நின்று அவங்க மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சீலை உட்கார வச்சாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸோட கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் சொல்கிறாங்க. Few children hesitate or struggle while learning new things like young seagull. அப்போ சில குழந்தைகள் சீகல் மாதிரி யங் சீகல் மாதிரி கஷ்டப்படுவாங்க, சில குழந்தைங்க வேகமாக கற்றுக்குவாங்க. To them, the parents have to be harsh for the betterment of their life. As we see the parents of the young seagull in this lesson. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு, சீக்கிரமாக கற்றுக்காத இருக்கிற குழந்தைங்களுக்கு யங் சீகலோடைய மதர் எப்படி ஹார்ஷாக இருந்தாங்க, ஃபேமிலி இல்லையா, கடினமாக இருந்தாங்க இல்லையா? அதான் ஹார்ஷ். ஹார்ஷ்னா கடினமாக இருந்தாங்க. பெட்டர்மெண்ட், அவனுடைய நல்லதுக்காக, பெட்டர்மெண்ட் ஆஃப் தேர் லைஃப். அதே மாதிரி பெற்றோர்களும் நம்ம சரியா செய்யாத குழந்தைங்கள்ட்ட எப்படி இருப்பாங்க, பேரண்ட்ஸும் கொஞ்சம் கடினமாக தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த குழந்தை மேலே வெறுப்பு கிடையாது, அந்த குழந்தை நல்லா வரணுன்ற அந்த ஒரு எண்ணத்தால் தான் அவங்க கடினமாக அந்த குழந்தைங்கள்ட்ட
சீகளோட பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். ஓகே, who have to starve until it flies. அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, சீகளை ஸ்டார்வ் பண்ண விட்டுட்டாங்க. ஸ்டார்வ்னா அந்த பட்னி போட்டுட்டாங்க. அதனால தான் சீகள் பறக்கிறதுக்கு முன் வந்துச்சு. இப்போ அவங்க அம்மா ஃபுட் மட்டும் கொண்டு போய் கொடுத்துருந்தாங்கன்னா சீகள் லேசியாக அங்கேயே மூலையிலே உட்காந்துருக்கும். as the old proverb says, bend the twig, bend the tree. ஒரு ப்ராவர்ப் இருக்கு, பழமொழி இருக்கு. என்னது அது? bend the twig, bend the tree. ட்விக்கா இருக்கும்போது சின்ன அந்த ட்விக்கு வந்து நீ என்ன பண்ணலாம், அந்த சின்னதா இருக்கும் இல்லையா, அந்த கிளையில ஒரு சின்னதா அந்த மரக்கிளையில இருக்கும், அதை நீ உன்னால வளைக்க முடியும். ட்ரீயை வளைக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதுதான் எப்போ நம்ம சின்ன குழந்தையிலேயே அதுக்கு சொல்லி கொடுக்கலனா அது பெருசா ஆயிடுச்சுன்னா அந்த குணத்தை மாற்ற முடியாது. அதுதான் இந்த பழமொழியோட அர்த்தம். bend the twig, bend the tree. They seem cruel and unrelenting, but it is for the good of their children. Parents வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு அவங்க குரூவல்னா ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப ஹார்டாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அது குழந்தையோடைய நல்லதுக்கு தான். குட் ஆஃப் தேர் சில்ட்ரன். It is the duty of every parent to educate and teach their young ones the art of life. என்ன பார்க்குறோம் நம்ம? இது பேரண்ட்ஸோட டியூட்டி தான். நம்ம அந்த குழந்தைய நல்லா வளர்க்குறது. முதல்ல அந்த குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாதான் அவன் பின்னாடி லைஃப்பில் நல்லா வருவான். இதுதான் இந்த செகண்ட் கொஸ்டினோடைய மீனிங். I hope you understood, children. This is what I told you, that we'll be seeing 2 paragraphs. I think with this, the first unit, the prose, gets over here, and in the next video, I'll be meeting with you first poem. Okay, children, I hope you understood this paragraph. If you find anything difficult, please comment in the comment box so that I can rectify it. I can make it more easier to you. Okay, thank you, children.